வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஒரு குளியலை போட்டுவிட்டு வெளியே வந்தவனின் பார்வையில் கால்களை சுருக்கி கொண்டு குறுக்கி படுத்திருந்த மனைவி வந்து விழ அவன் அவளை நோக்கி நடந்தான். இந்நேரம் இவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால் என் உயிர் என்னிடம் இல்லை. நினைவே பயங்கரமாக இருக்க அவளருகில் நெருங்கி படுத்தவன் அவளை முதுகோடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டான். அவளுக்கும் அந்த அணைப்பு தேவையாயிருந்தது போலும். கணவன் அணைத்ததும் பட்டென்று திரும்பியவள் அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். நடக்கவிருந்த பயங்கரத்தை எண்ணி இருவரது அணைப்பும் இறுகிக்கொண்டே போனது. இனி இப்படியொரு காரியத்தை செய்யாதேடி. அவ்வளவு பெரிய காட்டில் தன்னந்தனியா நீ மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறதை பார்த்ததும் என் ஹார்ட் பீட்டே நின்ன மாதிரி ஆகிடுச்சு. உனக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால்? எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு அவன் அவளை இறுக்கி அணைக்கவும் தான் கணவனின் வேதனை அவளுக்கு புரிந்தது. சாரி மாமு, இனி இப்படி பண்ண மாட்டேன். ஐ எம் சாரி. கணவனின் முகத்தில் அப்பட்டமாய் கவிழ்ந்திருந்த பயத்தை கண்டவளுக்கு மனம் தாங்கவில்லை. அவனது முகத்தை தாங்கி கண், காது, மூக்கு என அங்கமெங்கும் முத்தம் பதிக்க ஆரம்பித்தாள். அவனுக்கும் அந்த ஆறுதல் தேவையாயிருந்தது. அவளை தூக்கி தன்மேல் கிடத்தியவன் ஒருவித வேகத்துடன் அவளது இதழ்களை கவ்விக்கொண்டான். ஆழ்ந்த இதழ் முத்தம். தனது பயம், கோபம், காதல் என அனைத்தையும் அந்த முத்தத்தில் வன்மையாய் அவளிடம் காட்டிக்கொண்டிருந்தான் அந்த காதல்காரன். அந்த பயமும் கோபமும் எப்பொழுது தாபமாகவும் வேட்கையாகவும் மாறியது என்று அவனுக்கே தெரியவில்லை. அவளது உயிரையே உறிஞ்சி எடுப்பவன் போல் அவளது இதழ்களை சுவைத்து கொண்டிருந்தவன் மூச்சுக்காற்றுக்காக கூட அவளை விட்டு விலகவில்லை. அவளும் அவனுக்கு சலித்தவளாக இல்லை. அவனுக்கு சற்றும் குறையாத தாபத்தையும் காதலையும் அவளும் திருப்பிக் கொடுத்தாள். மனைவியின் இந்த செய்கையில் அவன் கல்லுண்ட வண்டானான். தன்மேல் இருந்தவளை புரட்டி கீழே தள்ளியவன் தள்ளிய வேகத்தில் அவள் மீது படர்ந்து அவள் புடவையை உருவ அவள்தான் விதிர்த்து போனாள். என்ன? தடுமாறியபடி முந்தானையை பிடித்து கொண்டவளின் கண்களை ஆழ்ந்து நோக்கியவன், எனக்கு நீ வேணும் டி, இப்பவே. உனக்கு கடந்த காலம் மெதுவா ஞாபகத்திற்கு வரட்டும். எனக்கு நீ வேணும். அவளது கண்களை விட்டு இம்மியளவும் தன் பார்வையை அகற்றாமல் கூறியவன் பிடிவாதத்துடன் அவளிடம் சிக்கியிருந்த புடவையை அகற்றினான். நெஞ்சுக்குழியில் புதைந்த அவனது உதடுகள் வன்மையாய் தனது தேடலை தொடங்க அவனது கரங்களோ அவளது மேனியில் மிச்சமிருந்த தடைகளையும் களைத்தெறிய முற்பட்டது வேகமாகவே. தட்டு தடுமாறியவள் எட்டி அருகிலிருந்த இரவு விளக்கை அணைக்க முயல, நோ. தடுத்தவனின் பார்வை அவளது மேனியில் அங்குலம் அங்குலமாக மேய்ந்தது. என்ன இது என்பதாய் சினுங்கியவளுக்கு பிடிவாதமாய் தலையசைத்து தனது மறுப்பை தெரிவித்தான் அவன். ப்ளீஸ். அவளது கெஞ்சல் எதுவும் அவனிடம் எடுபடவில்லை. வெட்கத்துடன் விழிகளை மூடிக்கொள்வதைத் தவிர அவளுக்கு வேறு வழி இருக்கவில்லை. அவனது உதடுகளும் கரங்களும் நடத்திய தேடலில் அவளது வெண்மையான உடல் பல இடங்களில் கன்றிச் சிவந்தது. வலிதான், அதுவும் சுகமான வலியாக மாறிப்போக பெண்ணவளின் உடல் சுக ரீங்காரங்களை மீட்ட ஆரம்பித்தது. அவன் அறிமுகப்படுத்திய புதுவித உணர்வுகளை தாங்க முடியாமல் அவளது மேனி தடதடவென்று நடுங்கியது. ஏதேதோ ஆழ்கடலின் சுழலுக்குள் அவளை இட்டுச் சென்றது அவனது தொடுகைகள். விழிகளை மூடியிருந்தவளின் மனதிற்குள் பல பல நினைவுகள் வந்து போயின. என்றோ ஓர் ஜென்மத்தில் இருவரும் கழித்த சுகமான நினைவுகள் படமாய் அவள் முன் விரிந்தன. மகாராஜா சிம்ம விஷ்ணுவின் காதல் காவியம் அவள் முன் விரிய அவளது இதழ்கள் குறுநகையை சிந்தின. மகாராஜா சிம்மா. அவளது இதழ்கள் மெல்ல முணுமுணுத்தன. அவன் பட்டென்று நிமிர்ந்து அவள் முகம் நோக்கினான். எந்த பெயரை தன் மனைவியின் வாயால் கேட்க வேண்டுமென்று நினைத்தானோ அதே பெயர், அதே அளவு காதலோடு. யாழினி? கேள்வியாய் அவன் அவள் முகம் நோக்க விழிகளை மலர்த்தியவள் அவனை நோக்கி ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை சிந்தினாள். அவளது தலை ஆம் என்பதாய் ஆடியது. அதன் பிறகு அவன் சற்றும் தாமதிக்கவில்லை. அவனது உணர்வுகள் கரையுடைக்க வன்மையாய், மிக மிக வன்மையாய் அவளை ஆட்கொண்டான் அந்த காதல் நாயகன். கணவனது இந்த வேகம், அதைவிட அவன் கண்களில் தெரித்து விழுந்த வெறி அவளுக்குள் மெல்லிய பயத்தை கிளப்பிவிட விதிர்த்து போனவளாய் அவனை விலக்கித் தள்ள முயன்றாள். மனைவியின் எதிர்ப்பில் குனிந்து அவள் முகம் நோக்கியவன் அவளது பயத்தை கண்டு கொண்டான். தன்னுடைய வெறி மிகுந்த ஆக்கிரமிப்பில் பயப்படுகிறாள் என்பது உரைக்க சற்று வேகத்தை குறைத்தவன் அவளது காதோரம் குனிந்து மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தான். அவன் பேசிய இரகசிய பாஷைகள் பெண்ணவளை வேறு ஏதோ உலகத்திற்கு அழைத்துச் செல்ல மெல்ல மெல்ல அவன் கரம் பற்றி அந்த உலகத்திற்குள் அடியெடுத்து வைத்தாள் அந்த காரிகை. மனைவியின் ஒத்துழைப்பில் அவனது உதடுகள் கள்ள புன்னகையை சிந்தின. இப்பொழுது முழு வேகத்துடன் ஆக்கிரமித்தவனின் செயலில் அவள் பயந்து விலகவில்லை. மாறாக அவனது பின்னந்தலை முடியை இறுகப் பற்றி கொண்டு அவனை தன்னை நோக்கி இழுத்தாள்.
உணர்ச்சிகளின் குவியலாகி விட்டவளை எப்படியோ சீண்டி தீண்டி கொஞ்சி கெஞ்சி தாம்பத்திய பாடத்தை முழுதாக படித்துவிட்டு இருவரும் ஓய்ந்தபோது வெகு நேரமாகியிருந்தது. உதட்டை குவித்து பெருமூச்சு விட்டபடி அவளருகே படுத்தவனின் உடல் வியர்வையில் குளித்திருந்தது. புரண்டு சென்று அவன் மார்பில் முகம் புதைத்து கொண்டாள் அவள். ஆனாலும் ரொம்ப மோசம்டா நீ. நாணத்துடன் சினுங்கியவளின் நெற்றியில் முத்தமிட்டவன், வேணும்னா மோசமில்லாமல் இன்னொரு ட்ரையல் காண்பிக்கட்டுமா? வினவியபடியே அவன் மற்றுமொரு போருக்கு அடி போட, அடி விழும், இதுவே அங்கங்க வலிக்குது. மூக்கை சுருக்கியபடி அவள் முறைக்க அவன் கண்களில் வந்து விழுந்தது அந்த சிவப்புக்கள் மூக்குத்தி. இந்த மூக்குத்தி தான் என்னை டெம்ப்ட் பண்ணுது. கிறக்கத்துடன் உரைத்தவனின் உதடுகள் அந்த மூக்குத்தியின் மீது அழுத்தமான முத்தம் ஒன்றை வைத்தது. இப்படி செய்தால்தான் உனக்கு கடந்த கால வாழ்க்கையெல்லாம் ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நாளே வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். என்ன செய்திருப்பீங்களாம்? அவள் வேண்டுமென்றே அவனை சீண்ட, இதோ இதைத்தான் செய்திருப்பேன். குறும்புடன் கூறியவனின் கரங்கள் அவளது மேனியில் ஊர்ந்து சென்று என்ன செய்திருப்பேன் என்று கூற அவள் மேனி மீண்டும் சிவக்க ஆரம்பித்தது நாணத்தில். போதும். அவள் கூறியதை அவன் எங்கே கேட்டான்? மீண்டும் அவன் கட்டிலறை பாடத்தை தொடங்க கிழக்கு வானில் ஆதவன் உதிக்க ஆயத்தமானான். இருவரது மனதிலும் அவ்வளவு நேரம் இருந்த பயமும் தவிப்பும் விடை பெற்று பறந்திருந்தது. தொடரும். ஜென்மபந்தமடி இது. அத்தியாயம் 20. ஒவ்வொரு நாளும் தனது காதலாலும் மோகத்தாலும் அவளை குளிப்பாட்டினான் என்றுதான் கூற வேண்டும். எப்பொழுதும் கம்பீரமாய் வலம் வருபவன் படுக்கையறைக்குள் மட்டும் பாகாய் குழைந்து அவளிடம் உருகுவது அவளை மயக்கியது. அந்த ஆண்மை தன்னை கொண்டாடிய விதத்தில் அந்த பெண்மை கர்வம் கொண்டது. நிமிடத்திற்கு நிமிடம், நொடிக்கு நொடி இருவரும் காதல் மழையில் நனைந்து கொண்டிருந்தார்கள். நாளுக்கு நாள் மோகத்தில் மூழ்கடிக்கும் கணவனின் காதலில் மூழ்கி அவள் தொழிற்சாலை விஷயத்தை சற்று மறந்திருந்தாள் என்பதுதான் உண்மை. அவளுக்கு ஞாபகப்படுத்துவது போல் அந்த சம்பவம் நடந்தேறியது. அவளது பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் செண்பகத்தின் குழந்தை வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டது. வழக்கமாக 3 நாட்களில் சரியாகும் வயிற்றுப்போக்கு 1 வாரமாகியும் சரியில்லாமல் போக குழந்தையின் உடல்நிலை மோசமானது. உடலில் உள்ள நீர் சக்தி முழுவதும் வடிந்து எப்படியோ அந்த குழந்தையை காப்பாற்றுவது கடவுள் புண்ணியமாக போய்விட்டது. அன்று காலையில் ஃபோன் பண்ணியிருந்த அவளது அன்னை இந்த விஷயத்தை கூறியிருக்க அவள் மனம் மறுபடியும் தொழிற்சாலையின் பிரச்சனையில் உழல ஆரம்பித்தது. இவ்வளவு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் இப்பொழுது நோய்வாய்ப்படுகிறார்கள் என்றால் நிச்சயம் அந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கழிவுகளால்தான். அவள் மனம் முடிவே கட்டிவிட்டது. எத்தனை முறை எடுத்து சொன்னேன் அந்த ஃபேக்டரி வேணாம்னு. என் பேச்சை கொஞ்சமாவது கேட்டாரா? அந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால் என்னால் என்னை மன்னிச்சிருக்கவே முடியாது. இந்த ஃபேக்ட்ரினால கிராம மக்களுக்கு ஆபத்துன்னு தெரிந்தும் என்னால் இனி அமைதியாக இருக்க முடியாது. அவங்களோட ஆரோக்கியத்தை குலைச்சி வர்ற பணம் நமக்கு வேண்டாம். இதை பற்றி அவர்கிட்ட பேசியே ஆகணும். மனதிற்குள் முடிவெடுத்தவள் அவன் வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். நீ போய் படுமா, விஷ்ணு வரும்போது வரட்டும். கணவனுக்காக காத்திருந்தபடி ஹால் சோபாவில் சாய்ந்திருந்த மருமகளிடம் கூறினார் வேதநாயகி. இல்லை அத்தை, அவர் வரட்டும், அவள் கூறிவிட, சரி ஃபோன் பண்ணி அவனை சீக்கிரமாவது வர சொல்லு என்றபடி தங்களது அறைக்குள் நுழைந்து கொண்டார். மணி 12 தொட்ட போதுதான் வாசலில் கணவனின் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. உள்ளே நுழைந்தவன் சோபாவில் அவள் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் புருவம் உயர்த்தினான். பேபி, நீ இன்னும் தூங்கலையா? பொதுவாக அவன் தாமதமாக வரும் சமயங்களில் அவள் விழித்திருக்க மாட்டாள். இல்லை, உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மெலிதாக கொட்டாவியை வெளியிட்டபடி அவன் அருகே வந்தவள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தாள். சிகப்பு வண்ண புடவை அணிந்திருந்தவள் முந்தானையை மடிப்பு எடுக்காமல் ஒற்றையாக விரித்து விட்டிருந்தாள். நீண்ட பின்னல் முன்புறம் வழிய கலைந்து கிடந்த தலை கூட அவனுக்குள் மயக்கத்தை தோற்றுவித்தது. தூக்க கலக்கத்துடன் நலுங்கிய கோலத்தில் நின்றிருந்த மனைவியை பார்த்தவனுக்குள் கணவனாய் மோகம் பெருக தனது கழுத்துட்டையை கழட்டியவாறே அவளை பார்வையிட்டு கொண்டிருந்தான். என் பொண்டாட்டிக்கு என்ன வேணுமாம்? புருஷனுக்காக காத்துட்டு இருக்கிறா? வசீகரமாய் புருவம் உயர்த்தியவன் தனது கழுத்துட்டையை அவளை சுற்றி போட்டு தன்னருகில் இழுத்தபடி வினவினான். இது என்ன பழக்கம்? ஹாலில் நிற்கிறோம். அதுதான் யாரும் இல்லையே. கூறியவனின் உதடுகள் அவளது இதழ்களை தேடி குனிந்தது. மாமு. மெலிதாக அவனை கண்டிக்கும் பார்வை பார்த்தவள் நோ என்பதாய் தலையசைக்க, உன்னோட இம்சேடி. சலித்தபடியே மாடியேறினான் அவன். அவனை பின்தொடர்ந்தாள் அவள். தங்களது அறைக்குள் நுழைந்தவன், நான் குளிச்சுட்டு வரேன். இன்னைக்கு ஸ்ட்ராங்காக டிகாஷன் தூக்கலாம். மாமாவுக்கு ஒரு காஃபி வேணும். தங்களது ரகசிய பாஷையில் எதையோ கூறியவன் அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். அவளது மனதில்தான் இந்த தொழிற்சாலை பிரச்சனை விடாமல் புழுவை போல் அரித்து கொண்டிருக்கிறது.
பிறகு எப்படி கணவனது சரச பேச்சில் மனம் லயிக்குமாம். ஒரு பெருமூச்சுடன் சென்று சோபாவில் சாய்ந்தாள். குளித்துவிட்டு வெளியே வந்தவன் நேரே மனைவியிடம்தான் வந்தான். என்னடி இங்கே உட்கார்ந்துட்ட? அவளருகில் சரிந்தவன் சோபாவை சுட்டிக்காட்டி அவள் காதருகில் எதையோ முணுமுணுக்க, மனதில் அவ்வளவு குழப்பம் இருந்த போதிலும் அவளது முகம் குங்குமமாய் சிவந்து போனது. சி மாமு! தன்மேல் சரிந்தவனை விலக்கிவிட்டபடி சினுங்கினாள் அவள். சினுங்கி சினுங்கியே என்னை மயக்கரடி. கண்கள் சிறுக போதை நிலையில் இருப்பவனைப் போல் அவன் கூற, அப்புறம் மயங்கலாம், இப்போ தள்ளி உட்காருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மீண்டும் தன்மேல் சரிந்தவனை வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டாள். என்ன பேபி இது? மனுஷனோட அவஸ்தையை புரிஞ்சுக்காம எவ்வளவு ஆசையா வந்திருக்கிறேன், நீ என்னடான தள்ளி விடற? மெல்லிய கோபம் அவனிடம். கணவனது ஆசையை நிறைவேற்றாமல் அவனை தவிக்க வைக்கிறோமோ? சிறு தயக்கம் தோன்றினாலும் மனதில் உறுத்தி கொண்டிருக்கும் விஷயம் நினைவுக்கு வர, ப்ளீஸ் விஷ்ணு. தலையை சரித்து விழிகளை சுருக்கி அவள் கெஞ்ச, மனைவியின் விஷ்ணு என்ற அழைப்பிலேயே அவளது மனநிலை புரிய அவன் விலகி அமர்ந்தான். சரி சொல்லு, என்ன விஷயம்? பூந்தளிர் கிராமத்தில் மக்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுறாங்க. நானும் கேள்விப்பட்டேன். உங்கள் ஃபேக்ட்ரி வந்ததுக்கு பிறகுதான் இந்த மாதிரி நோய்களும் வர ஆரம்பித்திருக்குது. எனக்கு என்னமோ உங்கள் தொழிற்சாலையிலிருந்து வர்ற கழிவுகளால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருதோன்னு தோணுது. அதுக்கு? அவனது பார்வையின் தீவிரம் கூடியது. இந்த ஃபேக்ட்ரி வேண்டாம் மாமு, ப்ளீஸ், எனக்காக. இயற்கையை அழித்து மக்களோட ஆரோக்கியத்தை பாழாக்கி வர்ற வருமானம் நமக்கு வேண்டாம். இது பாவங்க. உங்களுக்கு வேறு தொழிலா இல்லை? இந்த ஃபேக்ட்ரியை மூடுறதுனால அவ்வளவு பெரிய லாஸ் ஒன்றும் உங்களுக்கு வந்துடாது. அவள் பேசிக்கொண்டே போக அவளை கையுயர்த்தி தடுத்தவன், உன் புருஷன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அவனது பார்வை அவளை விட்டு இம்மியளவும் அகலவில்லை. உங்க மேலே அந்த மலையளவு நம்பிக்கை இருக்குது. ஆனால் விஷ்ணு, இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. உங்கள் தொழிற்சாலை வந்த பிறகுதான் நோய்கள் பரவ ஆரம்பிச்சிருக்குது. கண்கூடா தெரியுது. வயிற்றுப்போக்கு, தோல் நோய், எல்லாத்துக்கும் மேலே கேன்சர். இதெல்லாம் எங்கள் கிராமத்து பக்கம் எட்டி பார்த்தது கூட கிடையாது. தன் பக்க நியாயத்தை புரிய வைத்துவிடும் வேகம் அவள் குரலில் இருந்தது. இங்கே பார் யாழினி, கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணித்தான் இந்த ஃபேக்ட்ரியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நீ சொல்கிற இந்த ஆதாரம் இல்லாத ரீசனுக்காக எல்லாம் என்னால் ஃபேக்ட்ரியை இழுத்து மூட முடியாது. எல்லாத்துக்கும் மேலே இந்த சிம்ம விஷ்ணுவுக்குன்னு சில பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்கிறதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ இந்த பிரச்சனையை இத்தோட விடு, புரியுதா? தொழிற்சாலையை மூடச் சொன்னது அவனுக்கும் கோபத்தை கிளப்ப படபடவென்று பொரிந்துவிட்டு கட்டிலில் சென்று படுத்துக்கொண்டான். இடியட், மூடை ஸ்பாயில் பண்ணிட்டா. வாய்க்குள் முணுமுணுத்தவன் கையை மடித்து கண்களுக்கு மேல் நெற்றியில் வைத்தபடி படுத்து விட்டான். விஷ்ணு, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆதாரம் இல்லாத ரீசனா? அதுதான் எல்லாம் கண்கூட தெரியுதே. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? நோய்கள் பரவுறதுக்கு முழு காரணம் உங்கள் ஃபேக்ட்ரி மட்டும்தான். எரிச்சலுடன் கத்தினாள் அவள். அவன் எதுவும் பேசவில்லை. விழிகளை மூடியிருந்தவனிடம் எந்த ஒரு அசைவும் இல்லை. ஓ, பதில் பேச மாட்டீங்களா? இருக்கட்டும், ஆனால் நான் இந்த விஷயத்தை இப்படியே விட போறதில்லை. கோபமாக அவனை பார்த்து உரைத்தவள் அவனுக்கு மறுபுறம் வந்து படுத்துக்கொண்டாள். அவள் படுத்ததுதான் தாமதம். விளக்கை அணைத்துவிட்டு அவள் புறம் திரும்பியவன் அவளை அணைத்து தன் புறம் திருப்பினான். விடுங்க விஷ்ணு. திமிரியவளின் வயிற்றை அழுத்தி பிடித்து தன்னோடு அணைத்தவன் அவளது வெற்று முதுகில் தனது உதடுகளை படரவிட்டான். விடுங்க. ஏய், தொழில் வேற, பர்சனல் வேற. உன்னுடைய கோபம் என் பிஸ்னஸ் மேலதான், என் மேலே இல்லல்ல. வித்தியாசமாய் நியாயம் பேசியவன் அவள் மேல் படர்ந்தான். விஷ்ணு. அதற்கு மேல் அவளது வார்த்தைகள் அவனது இதழ்களுக்குள் கரைய ஒரு நொடி மயங்கி கிறங்கியவள் பிறகு தன்னை சுதாரித்து கொண்டு அவன் நெஞ்சின் மேலேயே அடித்தாள். அவளது ஒவ்வொரு அடிக்கும் அவனது முத்தத்தின் அழுத்தம் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு கட்டத்திற்கு மேல் அவள்தான் ஓய்ந்து போனாள். அவளது இதழ்களிலிருந்து விலகியவன் அவள் மேனியில் எப்பொழுதும் போல் தனது தேடலை தொடங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, அவள் கூற அவள் நெஞ்சுக்குழியில் முகம் புதைத்திருந்தவன் பட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். ஏண்டி, நல்லாத்தானே பண்றேன் என்று வினவி வேறு வைத்தான். அவன் செய்து கொண்டிருந்த செயலும் அவன் கைகள் தன்மேல் ஊர்ந்த விதமும் அவன் எதை கூறுகிறான் என்பதை அவளுக்கு உணர்த்த, அச்சோ, நான் அதை சொல்லல, விளக்கம் கூறுகிறேன் என்று அவள் மேலும் உளர, அப்புறம் எதை சொன்ன? இதையா? ஒவ்வொரு செயலுக்கும் இதையா இதையா என்று அவன் கேள்வி எழுப்ப அவள்தான் தவித்து திணறினாள். ஐயோ சாமி, எதையும் சொல்லல, போதுமா? ஒரு கட்டத்தில் அவன் செல்ல இம்சையை பொறுக்க முடியாமல் அவள் பொங்கிவிட, அப்போ நல்லாயிருக்குன்னு சொல்ற, அப்படித்தானே? ஒன்றும் அறியாதவனாய் கண் சிமிட்டினான் அவன். ஆமா, இல்ல. அவள் தடுமாறிக்கொண்டிருக்கும் போதே அவள் மீது படர்ந்தவன் மொத்தமாக அவளை கொள்ளையிட்டு விட்டுத்தான் விலகினான். அவளது செல்ல சினுங்கல்களும் போலி மறுப்புகளும் ஸ்ருங்கார ரீங்காரங்களாக அந்த அறையை நிறைத்தன.
ஊடலுடன் கலந்த கூடல் முடிந்து அவன் விலகி படுத்த போது அவள் எழுந்தமர்ந்தாள். போதையுடன் தன்மேல் படர்ந்த அவனது பார்வையை கண்டு கொண்டவள் போர்வையை தேடி எடுத்து தன்னை மறைத்து கொண்டாள். நீங்க இப்போ பண்ணினது எனக்கு பிடிக்கவே இல்லை விஷ்ணு. அடடா, அப்போ மறுபடியும் உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணட்டுமா பேபி? வினவியவனின் விரல்கள் அவளது வெற்று முதுகில் கோலம் போட ஆரம்பித்தது. கொஞ்ச நேரம் இந்த கையை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. அவன் கரத்தை தட்டிவிட்டபடி சீறியவள், நான் உங்க மேல கோபமா இருக்கும்போது நீங்க இப்படி பண்ணினது எனக்கு பிடிக்கல என்றாள். அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இந்த பெட்ல இருந்த கோலத்தை பார்த்தால் பிடிக்காத மாதிரி தெரியலையே. நீயும் தான் என்ஜாய் பண்ணின. தனது தாடையை தடவியபடி அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தான் அவன். அவளால் பேச முடியவில்லை. முகம் மருதாணியாய் சிவந்துவிட இதழ்களை அழுந்த கடித்து கொண்டாள். கள்ளன். அவள் மனம் செல்லமாய் கோபம் காட்டியது. வேணும்னா எப்பப்போ என்ஜாய் பண்ணினேன்னு சொல்லவா? ஹஸ்கி வாய்ஸில் வினவியவன் அவளை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான். ஒன்றும் வேண்டாம். அவன் மார்பில் கை வைத்து எழுந்து அமர்ந்தவள், லிசன் விஷ்ணு என்று ஆரம்பிக்க ஒரு பொறுமையற்ற பெருமூச்சை வெளியிட்டபடி அவளை தடுத்தவன், இங்கே பார் யாழினி, பிஸ்னஸ் வேற பர்சனல் வேற. இந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நான் என்னுடைய தொழிலை வெளியில் விட்டுட்டு தான் வருவேன். அதுவும் நம்ம பெட்ரூம்குள்ளே நோ சான்ஸ். இங்கே நமக்கும் நம்ம காதலுக்கும் மட்டும்தான் அனுமதி. உன் கோபத்தை படுக்கையறையில் காட்டணும்னு நினைக்காதே. அப்படியும் மீறி இந்த பெட்ல உன் கோபத்தை காட்டணும்னு நினைச்சேனா என்கிட்ட சொல்லு. எப்படி கோபத்தை காட்டுறதுன்னு சொல்லித்தர்றேன். கண் சிமிட்டி சிரித்தான். அவன் பேசிய படுக்கையறை நியாயத்தில் அவள் வாயை மூடிக்கொண்டு அமைதியாகிவிட்டாள். சொல்லுடி, சொல்லித்தரட்டா? வேண்டாம். திணறியவள் போர்வையை போர்த்து கொண்டு படுத்து விட்டாள். அது சிரித்து கொண்டவனின் மனதில் தொழிற்சாலை விஸ்வரூபம் எடுத்து நின்றது. யோசனையில் அவன் புருவங்கள் சுருங்க அவளை அணைத்து கொண்டு படுத்து விட்டான். தொடரும்.